எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாவக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாவக்காய் வறுவல் இப்படி வறுத்தீங்கன்னா கசக்கவே கசக்காது. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்க, இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாவக்காய் கசக்காது. உப்பு போட்டுக்கிறேன். வத்தல் தூள் தேவைக்கு போட்டுக்கோங்க. ரெண்டும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு அப்படியே ஊற விட்டுருங்க. கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்தா வேலை முடிஞ்சுது. ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு சாதம், பருப்பு குழம்பு, சாம்பாருக்கெலாம் அங்கே கலந்து வச்சுக்கிட்டேன். மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். ஊறிடுச்சு. நம்ம எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். பொரிச்சு எடுத்து வந்துடலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றி வச்சுருக்கிறேன். என்ன சூடாயிட்டான்னு பார்க்கலாம். சூடாயிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு பொரியும், மொறுன்னு வரும். இந்த மாதிரி பொரிச்சு பாருங்கள். கசக்கவே கசக்காது பாவக்காய். நான் 2 தடவை பொரிச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. இப்படி ஈவனாக வேகிற மாதிரி அப்படி அப்படியே புரட்டி போட்டுக்கோங்க. அதுக்கு அப்படி லைட்டாக அப்பப்போ புரட்டி போட்டுக்கோங்க. அப்போதான் ஈவனாக வேகும், ஒரே மாதிரி வேகும். இது வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க. நான் நல்லா வேக விடணும். அப்படி நல்லா வெந்தால் தான் அந்த கசப்பு இல்லாமல் இருக்கும். இந்த எண்ணெயை தூரவே ஊற்ற வேண்டியதில்லை. திரும்பியும் புளிக்குழம்புக்கு பயன்படுத்திக்கலாம். இதில் இருக்க எண்ணெயை வடிகட்டி அப்புறம் புளிக்குழம்புக்கு பயன்படுத்திக்கோங்க. அங்கே வெந்துச்சு, எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் கருக விட்டு வேக வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லாவே கசக்காமல் இருக்கும். நான் வறுத்து வைக்க அப்படியே சாப்பிட்டேன். ஏதோ கடலை சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். நல்லா இருக்குது. சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சாப்பாடு கூட்டுக்கு அதை விட நல்லாயிருக்கும். இன்னைக்கு சாம்பார் தான் வச்சுருப்பேன். சூப்பராக கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. எந்திரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்லையும் சொல்லுங்கள். கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க, சூப்பரான பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.